இன்று சற்று முன்பதாக இன்று பிற்பகல் கிடைத்த செய்தி, மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கும் சென்றதாக ஒரு தகவல் இருக்கிறது. தான் சாணி அடி வாங்கியதில் இது ஒரு மனித உரிமை மீறல், கட்சியின் ஆதரவாளர்களை வைத்து எங்களை தாக்கி இருக்கின்றார்கள், மனித உரிமை மீறல், நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் செய்தோம், எங்களுக்கு சாணியால் அடித்திருக்கிறார்கள், அழுகிய முட்டையால் அடித்திருக்கிறார்கள், இது மனித உரிமை மீறல் என்று சென்று ஒரு முறைப்பாட்டை முன்வைத்ததாக ஒரு தகவல் கிடைத்திருக்கின்றது. தேவையா இது? பொது இடங்களில் சென்று உங்களுடைய விமர்சனங்களை, உங்களுடைய கேள்விகளை, கோரிக்கைகளை முன்வைக்க முடியும். ஏன் தனிப்பட்ட இடங்களுக்கு சென்று குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிக்கின்றீர்கள் என்பதுதான் பொதுமக்களுடைய கேள்வியாக இருக்கின்றது. 2022 நான் முதலில் குறிப்பிட்டேன், மக்கள் வரிசையில் இருக்கும் போது, அந்த வரிசை யுகத்தை ஆரம்பித்த அந்த காலகட்டத்தில் மக்கள் வேதனையில் இருக்கும் போது, இரவு பகலாக அவர்களுடைய அத்தியாவசிய தேவைகளுக்காக வரிசைகள் இருக்கும் போது இந்த சுகீஸ்வர பண்டார குழுவினர் எங்கு சென்றார்கள்? கோட்டாபய ராஜபக்சனுடைய கட்டளுக்கு அடியில் ஒளிந்திருந்தார்களா என்று இன்று சிங்கள மக்கள் கேட்கின்றார்கள். சோசியல் மீடியாவில் இந்த கேள்விதான் இருக்கின்றது பிரதானமாக. அன்று அப்போதைய அரசாங்கத்துக்கு எதிராக குரல் கொடுக்காதவர்கள் எப்படி கொடுப்பார்கள்? அவர்கள் தானே செயலாளர்களே, ஜனாதிபதியின் செயலாளர் இவர் எப்படி கொடுப்பார்? அப்போது தலைமறைவாக இருந்தார். கோட்டாபேவும் தலைமறைவாகி நாட்டை விட்டு ஓடியதைப் போல இந்த சுகீஸ்வர பண்டாரமும் தலைமறைவாக இருந்து எங்கோ கட்டளுக்கு அடியில் பதுங்கியிருந்தார் என்று தான் பலராலும் சொல்லப்படுகின்றது. அப்படி ஒரு சூழல் தான் அவர்களுக்கு. நாட்டு மக்களுக்கு எப்படி முகம் கொடுப்பார்கள்? முகம் கொடுக்க முடியாத ஒரு சூழல். ஆனால் இன்று இவர்கள் எல்லாம் இவருடைய ஆட்சி காலத்தில் சிறப்பாக செயற்பட்டு ஆட்சி மாற்றம் இடம்பெற்றதும், ஆட்சி மாற்றம் நடந்த இந்த அரசாங்கம் மக்களுக்கு எதுவுமே சரியாக செய்யவில்லை என்று ஒரு விடயத்தை, ஒரு பிம்பத்தை உருவாக்கி மக்களுக்கு காண்பிக்க முயற்சித்து என்று சாணியாலும் அழுகிய முட்டையாலும் அடி வாங்கி இருக்கின்றார்கள். இது இவர்களுக்கான அடி அல்ல, இவர்களை அனுப்பியவர்களுக்கான அடி. இதனில் பார்க்கலாம் பத்திரமொழி நடந்த சம்பவங்கள். இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்கள் வீடியோக்குள். நாங்கள் அங்கு இருக்கின்ற மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதையும் கேட்டுவிட்டு வரலாம். බලවත් කාර්යාලයට කියන්නේ ගෑස් උත්සාහ අපි ඒත් ඉවසනවා. ඊට පස්සේ ලාල්කාන්ත මාත් එක්ක ගෙදරට ගියා ඒත් ඉවසුවා. ගමට ඇවිල්ලා පාට් එක දාන්න බෑනේ ඒගොල්ලන්ට. අපි තෙල් පෝලිං වල හිටියා. අපේ අම්මා නංගි ඔක්කොම තෙල් පෝලිං වල හිටියා. ගෑස් පෝලිං වල හිටියා. එතකොට උන් එක එකක් ආවද? அங்கு ஒன்று திரண்டு இந்த சுகீஸ்வர பண்டார மற்றும் குழுவினரை சாணியால் அடித்து விரட்டிய அந்த மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்று தான் நாங்கள் பார்த்தோம். உண்மையாகவே இவர்கள் மிகவும் உணர்வுபூர்வமாக குறிப்பிடுகிறார்கள் என்னவென்றால், நாடு வங்குரோத்து அடைந்து உலக நாடுகளுக்கு முன்னால் மண்டியிட்டு அவமானப்பட்டு இருக்கும் போது இந்த தரப்பினர் அன்று சுகபோக வாழ்க்கையை அனுபவித்து வந்தார்கள்.